2019 நடக்கிற எலெக்ஷனில் வந்து இந்தியா முழுக்க 90 கோடி பேர் ஓட்டு போட போகிறாங்க, மொத்த வாக்காளர்கள். இதில் 1.5 கோடி பேர் இளைஞர்கள், முதல் முறையாக ஓட்டு போட போகிறவங்க 1.5 கோடி பேர். இவங்க வந்து சமூகம் குறித்தான விழிப்புணர்வு, தேசம் குறித்தான அரசியல் இவைகளை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க வந்து நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. நான் இப்போ பல இளைஞர்கள்கிட்ட பேசும்போது அவங்க கேட்குற கேள்விகள்லாம் வந்து நிச்சயமாக அது வந்து அலட்சியப்படுத்த முடியாத கேள்விகள். மோடி வந்து மறுபடியும் பிரதமராக வேண்டும் என்று அவர் ஓட்டு கேட்டு வரும்பொழுது அந்த 5 வருடம் ஆட்சி செய்த அவர் சரியாக ஆட்சி செய்தாரா அல்லது சரியாக ஆட்சி செய்யவில்லையா என்று தீர்மானிக்கிற தேர்தலாக இருக்கிறதுனால மோடி என்ன பண்ணார் என்ற கேள்வி தான், இந்த டிபேட்டு தான் நாடு முழுக்க பரவிட்டுருக்கு. அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த 5 வருஷத்தில் என்னென்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, இந்த 5 வருஷத்தில் பணமதிப்பு இழப்பு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கையை நான் எடுத்தேன் அப்படின்னு நரேந்திர மோடி சொல்கிறார். இது எதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு மறுகேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக எடுத்தோம். அப்படியானால் கருப்பு பணம் முழுமையாக ஒழிந்து விட்டுதா அப்படின்னு தொடர்ச்சியான ஒரு கேள்வி வருது. அப்படி தொடர்ந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து நிறைய விவசாயிகள் டெல்லியில் போயிட்டு போராட்டம் பண்ணாங்க. விவசாயிகளுக்கு வந்து சரியான நிவாரணம் கொடுக்கப்படல, விவசாயிகள் கடன் கொடுத்த வங்கிகள் வந்து விவசாயிகளை வந்து ஜப்தி பண்ணுறாங்க, அதனால் நிறைய விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருட்களுக்கு சரியான விலை வந்து மார்க்கெட்டில் கிடைக்கல அப்படின்னு மிக நியாயமான போராட்டங்கள் நடத்தினாங்க. அந்த போராட்டங்களை இந்த அரசு எப்படி எதிர்கொண்டதுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை இளைஞர்கள் கேட்குறாங்க. ஆனால் அந்த விவசாயிகளை சந்திக்கக்கூட பிரதமர் மோடி அவர்கள் சம்மதிக்கவில்லை. விஜய் மல்லையாங்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரர் லண்டனில் போய் இருக்கார். அவரை வந்து தமிழ்நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராட்டம் நடத்துகிறாங்க, மக்கள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க, குரல் கொடுக்குறாங்க, பத்திரிகைகள்லாம் எழுதுது, மீடியாவில் அதெல்லாம் உரத்து பேசுகிறாங்க. அதே மாதிரி நீரவ் மோடிங்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வைர வியாபாரி லண்டனில் சுதந்திரமாக சுற்றி திரிகிறாரு அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். ஆக இந்த விவசாயிகள் வீட்டில் போய் ஜப்தி பண்ணுற இந்த நடவடிக்கை ஏன் மிகப்பெரிய பணக்காரர்களை தொடுவதற்கு இந்த அரசாங்கம் தயங்குது அப்படின்ற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இது போன எலெக்ஷனில் நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொன்னீங்க, ஒவ்வொரு வாக்காளருடைய வங்கி கணக்குலேயும் 15 லட்ச ரூபா தருவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த 15 லட்ச ரூபாயில் 1 ரூபாயாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? பிரதமர் நாற்காலியில் அடுத்து அமரப்போகிறவர் ராகுல் காந்தி அப்படின்னு பரவலாக இருக்கிற அபிப்பிராயத்தை உடைக்கிற மாதிரியான கேள்விகளும் இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. அவங்க முக்கியமாக கேட்குறது என்னென்னா, ராகுல் காந்தி அவர்களே, நீங்கள் எங்கே போனாலும் ரஃபேல் பேர ஊழல், விமான பேர ஊழல் அப்படின்னு பேசுகிறீங்களே, இதை பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது இது சம்மந்தமாக வழக்கு போட்டிங்க, உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பும் வந்தாச்சு. ரஃபேல் ஊழல் ரஃபேல் ஊழல் ரஃபேல் ஊழல்னு சொல்கிறதுனால எதுக்கு அடிமேல் அடி அடித்து அம்மிய நகரம் அப்படின்ற மாதிரி நம்புறீங்களா? அல்லது தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டே இருந்தால் அதை மக்கள் நம்பிடுவாங்க, உண்மையாக நம்பிடுவாங்க அப்படின்ற ஒரு அரசியல் சாணக்கியத்தினால் அப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட் வருது. பாரத பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய நண்பர்களுக்கு கடன் கொடுப்பதற்காகத்தான் வங்கிகளை பயன்படுத்தினார் அப்படின்னு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க. கட்சிக்காரர்களுக்கு கடன் கொடுக்குற கலாச்சாரத்தை ஆரம்பித்ததே காங்கிரஸ் கட்சி தானே அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான் மாநில அரசாங்கம் கேட்கணுன்ற மாதிரியான ஒரு அரசியலை வந்து நரேந்திர மோடி கடைபிடிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய கடந்த கால வரலாற்றை பார்த்தாக்கா இதுவரையிலும் இந்தியாவில் எதிர்க்கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்களை கலைத்தது காங்கிரஸில் தான் மிக அதிகம். இது வந்து ஜாதி பார்க்குற ஒரு அரசாங்கமாக இருக்குது, மதம் பார்க்குற ஒரு அரசாங்கமாக இருக்குது அப்படின்னு எல்லா இடத்துலையும் போய் குற்றம் சாட்டுறீங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் மத்திய பிரதேசில் ஒரு கோயிலில் போயிட்டு நீங்கள் அந்த பூசாரிகிட்ட பேசும்பொழுது நீங்கள் வந்து மீடியா உங்களை கவனிச்சுட்டு இருக்கிறது தெரிஞ்சும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வந்து காஷ்மீரத்தில் பிறந்த பிராமணன் அப்படின்னு மீடியா முன்னால் சொல்லி இந்தியா முழுக்க அந்த செய்தி பரவுவதற்கு காரணமாக இருக்கிறீங்க. ஆக வந்து நீங்கள் உங்கள் ஜாதியை சொல்லி உங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள, உங்களை பிரகடனப்படுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அப்புறம் எப்படி நீங்கள் இது ஜாதிய சர்க்கார் அப்படின்னு சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குது? சமய சார்பற்ற மத சிந்தனை கொஞ்சம் கூட இல்லாத மிகப்பெரிய சிந்தனையாளராக இருந்த ஜவஹர்லால் நேருவின் வழியில் வந்த நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் போய் நெத்தியில் குங்குமத்தை பூசிக்கிட்டு நீங்களும் ஒரு சமய சாமியார் மாதிரி வேஷம் போடுவது ஓட்டுக்காகத்தானா என்று இளைஞர்கள் கேட்கிறார்கள். இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க, Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.